இன்றைக்கி புதுசாக ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரக்கோலி. ப்ரக்கோலி நிறைய பேருக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களும் நிறைய பேர் சாப்பிட மாட்றாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரக்கோலியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சுடு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்க பூவில் இருக்கிற பூச்சிலாம் இருந்ததுன்னா செத்து போயிடும். மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது கூடவே நான் கரம் மசாலா அப்புறம் சிக்கன் 65 மசாலா ரெண்டுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அது கூடவே இந்த ப்ரக்கோலியும் சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த காய் நல்லா வேகட்டும். ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஒரு கொதி வர வச்சதால் பாதி வெந்து தான் இருக்கும் அந்த ப்ரக்கோலி. இப்போ மறுபடியும் அது கொஞ்சம் நேரம் வேக விட்டு அந்த மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா வதக்கி நல்லா கிரேவி பதத்துக்கு எடுத்துக்கிட்டு ஒரு தோசையோ இட்லியோ வச்சு சுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் அப்படி தான் ட்ரை பண்ணேன். நிஜமாவே ரொம்ப நல்லா வந்தது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்தது. என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Bye sir.